சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அடுத்த 2-3 நாட்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. புயலாக மாறலாம் இப்படிங்கிற செய்திகள் வருது. அது புயலா? தமிழ்நாடு தெற்கு மாவட்டங்களில் மழைக்குண்டான சாதிப்புகள் மிக அதிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ இவங்கெல்லாம் படம் பார்த்து கதை சொல்லிட்டு அது பண்ணாத போது இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ட்ரெயின் மாதிரி அவங்க டைம் கொடுக்குறாங்க. ஜூன் 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 20லேருந்து டிசம்பர் முடிகிற வரைக்கும் வடகிழக்கு பருவமழை சொன்னாங்க. அந்த மாதிரி டைம் டேபிள் போட்ட மாதிரி இது வருஷம் எந்த வருஷமும் வந்தது. அதை மீறியும் நடந்துருக்கு. ஜனவரிக்கு மீறியும் போயிருக்கு. அண்டு டிசம்பருக்கு முன்னாடி வித்ரான சீசன்லாமும் இருக்குது. மார்ச் 8லேருந்து மே 3வது வாரம் வரைக்கும் நிறைய புயல் சின்னங்கள் உண்டு. அது முதல் புயல் வந்து மார்ச் 8லேருந்து 11, அதாவது 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதியிலையும் கொடுத்துருக்கேன். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மழை வருகிறதா, புயல் வருகிறதா, கோடை காலத்தில் புயலா? இதை பற்றி பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமச்சந்திரன். வணக்கம். அடுத்த 2-3 நாட்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. புயலாக மாறலாம் இப்படிங்கிற செய்திகள் வருது. அது புயலா இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமா? அது காற்றழுத்த தாழ்வு நிலையாக தான் இருக்கும். புயலாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. புயல் காற்றழுத்த நிலை, அதாவது டீப் டிப்ரெஷன் வரைக்கும் போகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் தமிழ்நாடு தெற்கு மாவட்டங்களில் மழைக்குண்டான சாதிப்புகள் மிக அதிகம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் இப்போ இவங்கெல்லாம் படம் பார்த்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. அது வர வாய்ப்பு இல்லையா? புயலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வர காற்றுழுத்த மண்டலம் உண்டு, மழையும் உண்டு. மழை எங்கெங்கே வரும்? தென் மாவட்டங்களில் சுத்தமாக உண்டு. அதிகபட்சம் போனால் கடலூர் வரைக்கும் வரும். சுத்தமாக உண்டுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மழை இருக்குங்கிறீங்க? அந்த 22லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 28ஆம் தேதிக்குள்ளே வந்து ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் சம்வேர் அரௌண்ட் 10 to 15 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால் பிலோ கடலூர். கடலூருக்கு கீழே கீழே இருக்க மாவட்டங்களில், உள் மாவட்டங்கள் கேரளா எடுத்துக்கலாம். உள் மாவட்டங்கள் திருநெல்வேலி, விருதுநகர், சேலம், ஊட்டி அங்கெல்லாம் மிச்சம். ஆனால் இந்த காலத்தில் ஏன் இது வருவதற்கு வந்திருக்கு, காலங்காலமாக வந்திருக்கு. அதுதான் சொல்ல வரேன். ஒரு ட்ரெயின் மேலே எப்படி தான் போகணுன்ற ரூலே கிடையாது மான்சூனை பொறுத்த வரைக்கும். இந்த மழை நிகழ்வுகளுக்கு வந்து நம்ம பூமியை மீறி வெளியில் இருக்க கிரகங்கள்னாலையும் சூரியனாலையும் நட்சத்திர மண்டலங்கள்னாலையும் பாதிப்புகள் உண்டாகுது. அதை பற்றி ஆராய்ச்சி இருக்கிறதுனால தான் இவ்வளோ முன்கூட்டியே சொல்ல முடியுது, தேதி ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதனால் இந்த வரும்போது என்னுடைய ஆராய்ச்சி சரியான பாதையில் தான் போயிட்டுருக்குன்றது எனக்கு ஒரு சர்டிஃபிகேட். அவ்வளோ. டிசம்பர் 31ஆம் தேதியே நம்முடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லுது வடகிழக்கு பருவமழை திரும்ப பெறப்பட்டு விட்டது, திரும்ப சென்று விட்டது. இல்லையே, அப்படி ஜனவரிக்கு அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் மழை இருந்தது. இல்லை, ஜனவரிக்கு அப்புறம் தான் மாற்றினாங்க ஃபுல்லாக வித்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பார்ஷியல் வித்ரான் ஃபுல்லாக வித்ரான் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அதுதான் சொல்ல வரேன். அவங்க வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். அது பண்ணாத போது இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ட்ரெயின் மாதிரி அவங்க டைம் கொடுக்குறாங்க. ஜூன் 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 20லேருந்து டிசம்பர் முடிகிற வரைக்கும் வடகிழக்கு பருவமழை சொன்னாங்க. அந்த மாதிரி டைம் டேபிள் போட்ட மாதிரி இது வருஷம் எந்த வருஷமும் வந்தது கிடையாது. அதை மீறியும் நடந்துருக்கு. ஜனவரிக்கு மீறியும் போயிருக்கு. அண்டு டிசம்பருக்கு முன்னாடி வித்ரான சீசன்லாமும் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சிக்கும் போது என்னென்னா லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட் தான் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப தேவை. இப்போ இந்த வருஷம் 2026-27 ஃபோர்காஸ்ட் ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை. எனக்கு அவ்வளோ கால்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபார்மர்ஸ் தான். கோயம்புத்தூர், சேலம், நார்த் இந்தியா, ஹரியானா, பஞ்சாப்லேருந்துலாம் கூட நான் கூப்பிட்டு கேட்டுட்ருக்கேன். இந்த மழை சொன்னீங்க, இப்போ வரப்போகிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அது குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அளவுக்கு மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? நாகப்பட்டினம், தஞ்சாவூர், உள் மாவட்டங்கள் சேலம், திண்டுக்கல், அதுலேருந்து ஆரம்பித்து மதுரை, திருநெல்வேலி, கேரளா ஃபுல்லாக, கீழே ராமேஸ்வரம், கன்னியாகுமரி அங்கெல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு கடலூர் கூட மிதமாக கிடச்சிரும். நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு சும்மா லேசாக ஒரு 1/2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருப்போனா ஆச்சரியப்பட முடியல. பட் இதுக்கப்புறம் சென்னையில் மழை இருக்க வாய்ப்பு இருக்கா? தூறல் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக இருக்காது. வெயில் தாக்கம் எப்போயே தெரிஞ்சிருச்சுல்ல உங்களுக்கு. ஆமாம், அந்த வெயில் தாக்கம் இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த வெயில் தாக்கம் ஜாஸ்தியாகிறது ஒரு இண்டிகேஷன் என்ன, கோடை மழை மிக அதிகமாக இருக்க போகுது. கோடை மழை அதிகமாக இருக்கும். ஆமாம். இந்த வருகின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தவிர இனி வருகின்ற வாரங்களில் வேறு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களோ புயலோ வர வாய்ப்பு இருக்கா? மார்ச் 8லேருந்து மே 3வது வாரம் வரைக்கும் நிறைய புயல் சின்னங்கள் உண்டு.
அது முதல் புயல் வந்து மார்ச் 8லேருந்து 11, அதாவது 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதியும் கொடுத்துருக்கேன். அது கிராஸ் பண்ணுற டைம் வந்து மார்ச் 8லேருந்து 11. நாகப்பட்டினத்துலேருந்து கடலூருக்குள்ளே இருக்கிற ஜோனில் புயல் கடையை கடக்கும் அப்படின்னு என்னோடய ஃபோர்காஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தவறாக பண்ணால் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா மக்கள் பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி முன்கூட்டியே கொடுக்குற எச்சரிக்கை யாரும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. மார்ச் 2ஆம் வாரம் அல்லது முதல் வார இறுதியில் புயல் இல்லை 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி டேட்டு, அந்த பீரியடில் ஒரு லோ ப்ரெஷர் ஆகி டிப்ரெஷன் ஆகி வருன்றது. பட் கரையை கடக்கிறது வந்து 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி. எங்கே கரையை கிடக்கும்? அதான் நாகப்பட்டினத்துலேருந்து கடலூருக்குள்ள. சென்னை பக்கம் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை வாய்ப்பு கிடையாது. அந்த புயல் மழை காரணமாக புயலா அது? ஆமாம், புயல் தான் அது, நிச்சயமாக புயல் தான். பெருமழை இருக்குமா? ஆமாம், நிச்சயமாக பெரிய மழை இருக்கும். எங்கே அதிக அளவுக்கு மழை இருக்கும்? அதான் அந்த ஜோன் தான், நாகப்பட்டினம் டு கடலூர் ஜோன் தான் அது. அந்த ஜோன் நிச்சயமாக இருக்கும். பாண்டிச்சேரி அந்த ஏரியாலாம் நிறைய பாதிப்பு உண்டாகும். கடலோர மாவட்டங்கள். ஆமாம். வட மாவட்டங்களில்? வட மாவட்டங்களில் லேசான மழை தான் இருக்கும். மிதமான மழைன்றது வந்து மகாலிபுரம் தாண்டாது, லேசான மழை இருக்கும். என்னோட லொக்கேஷன் தப்பாக போய் சப்போஸ் இது கடலூருக்கும் சென்னைக்கும் நடுவில் காசு ஆச்சுன்னா வேணால் இந்த ஏரியாவில் ஜாஸ்தி இருக்குது. சென்னையில் மழை இருக்குமா? சென்னையில் லேசான மழை இருக்கும். சென்னைக்கு வந்து இதுக்கப்புறம் அடுத்த சைக்ளோன் வர பீரியடில் இந்த சைக்கிள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போது 21, 22 வருவது என்பது தென் மாவட்டங்களில் மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது புயல் இல்லை அப்படி. ஆமாம். அது சென்னைக்கும் சென்னை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கின்ற உள் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் மழை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? மிதமான மழை கொடுக்கும். மிதமான லேசான மழை சென்னைக்கெல்லாம், மகாபலிபுரம் வரைக்கும் மிதமான மழை. கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் இருக்கிற வரியால் நல்ல பலத்த மழை கிடைக்கும். பலத்த மழைனா எவ்வளோ இருக்கும்? அகெயின் 10 to 15 சென்டிமீட்டர் சொல்கிறேன். அந்த 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ள பாதிப்பு ஏற்படுமா? நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். புயல்னால வர பாதிப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா புயல் சார்ந்த மழை, அதனால் மழையை விட புயல் பாதிப்பு ஜாஸ்தி வரும். தானே புயல் வந்தது, புயல்னால தான் பாதிப்பு, மழையினால் பாதிப்பு இல்லை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு புயல் அது. மறுபடியும் ஒரு தானே புயல் மாதிரி ஒரு அச்சுறுத்தலை சொல்கிறீங்க. அச்சுறுத்தல் உண்மை இது, அதுதான் சொல்கிறேன். 20 எச்சரிக்கை. ஆமாம், எச்சரிக்கை. சரி, இந்த ஆராய்ச்சி வந்து முனைப்போடு எடுத்துகிட்டு போகணுன்றது என்னோட ஆதங்கம். அது நீங்கள் அந்த எச்சரிக்கை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் அந்த மழை ஒரு கடலூர் போன்ற இடங்களில் மாமல்லபுரம் வரைக்கும் வரும். இங்கே சென்னை சுற்றி இருக்கிற செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் மாவட்டங்களில், இல்லை சேலம் போன்ற மாவட்டங்களில், கிருஷ்ணகிரி போன்ற பகுதியில் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை அங்கெல்லாம் வந்து உள்ளே இப்போ 8ஆம் தேதியிலேயும் 11ஆம் தேதி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு ஒரு கர்வ் அடித்து திருப்பி நார்த்தன் போல் போகும். அப்படி போகும்போது கடலூர், திருவண்ணாமலை, அந்த சேலம் வரைக்கும் கொஞ்சம் மழை கொடுக்கும். திருவண்ணாமலை ஜோனில் வேணால் ஜாஸ்தி கிடைக்குமே தவிர இந்த பக்கத்தில் சேலத்தெல்லாம் வந்து மிதமான மழை தான் கிடைக்கும். ஒரு தூரல் அளவுக்கு இருக்குமா? இல்லை, அதான் ஒரு 2 சென்டிமீட்டர் கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். சேதம் விளைவிக்குமா? சேதம் விளைவிக்கிறது இந்த ஜோன் தான், கடலூர் டு திருவண்ணாமலை அந்த ஜோனில் தான். அதுக்கு அடுத்தது என்ன இப்போ மழை இருக்குது? அதுலேருந்து நெக்ஸ்ட் ஃபார்ட்நைட், அந்த நெக்ஸ்ட் 13ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஃபார்ட்நைட் இருக்குது 15 days. அந்த 15 days இன்னொரு புயல் சின்னம் வரும். அந்த புயல் சின்னம் சென்னைக்கும் கடலூருக்கும் நெல்லூருக்கும் நடுவில் கரையை கடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அது என்ன அலைன்மெண்ட்டுனா, இன்டர்பிளானட்டரி சர்க்கிளில் வந்து சூரியன் வந்து நம்மளோட சென்னையோட லேட்டிடியூட் 19.08 degrees, அந்த லேட்டிடியூடை கிராஸ் பண்ணுற டைம் வந்து 14th April. ஸோ அந்த ஜோன் வரும்போது இன்னொரு பிளானட்டோட கிளாஷ் இருக்கிறதுனால அரௌண்ட் சென்னை அந்த பாதிப்பு இருக்குது. எந்த தேதிகளில் சொன்னீங்க? மார்ச் 27ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ளே. கிட்டத்தட்ட 10 நாள் கொடுக்குறீங்க. 10-11. அது எப்பவுமே ஃபார்மேஷன் க்ளோசர் டு த கோஸ்ட்டு, அப்புறம் கிராசிங், அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏப்ரல் முதல் வாரம் சென்னைக்கு மழை ஆபத்து. ஆமாம். மழையா புயலா? புயல் சின்னத்தினால மழை ஆகுது. புயல் வந்து சென்னை தாக்காதுன்ற நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தாக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார். கிட்டத்தட்ட நம்முடைய மாநிலத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலை அது. ஏப்ரல் முதல் வாரமோ 2ஆம் வாரமோ தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமாம். இது ஒரு மழை தேர்தல் ஆயிருங்கிற எச்சரிக்கை இருக்கா? இல்லை, இந்த எப்போவுமே புயல் சின்னத்தினால வர மழை வந்து தொடர்ந்து நின்று பெய்யாது. மான்சூன் ரெயின்னா ஒரு டிப்ரெஷனோ லோ ப்ரெஷரோ கரைக்கிட்ட வந்து நின்றுட்டு சஸ்டெயின் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக மழை கொடுக்கும். இது புயல் சின்னத்தில் வந்து அந்த புயல் கிராஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதுதான் பெரிய மழையாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் பெரிய மழை இருக்காது. சென்னை பாதிக்கப்படும் சொல்கிறீங்க. சென்னை பெருமழையினால் ஒரு நாள் பாதிக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. 8லேருந்து 10 மழையினால் தேர்தல் நாளாக இல்லாமல் இருந்தால் நல்லது. ஆமாம். இல்லை, 15 நியூ இயர் போது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். சரி, அந்த சமயத்தில் சென்னையில் எந்த அளவுக்கு மழை பெய்யும்? அதான் 7லேருந்து 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும். அது நான் எப்போவுமே நீங்கள் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி அது சென்னைக்கு நார்மல் தாங்கிற மாதிரி ஒரு அவர் ஸ்டாம் வாட்டர் கட்டர்ஸ் ஆர் டிசைன்ட் ஃபார் 5 to 7 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால், அதுதான் இருக்குது.
சென்னை தப்பித்து விடும். இந்த புயல்னால இல்லை, அந்த மழையினால தப்பிச்சிடும். புயலால் தப்பிக்க புயல் வந்து தாண்டி போய்டும்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அதனால சொல்லி, ஏன்னா இந்த கர்வேச்சர் பீரியட் ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த கர்வேச்சர் போகும்போது இட் வில் கர்வ் டுவர்ஸ் பே ஆஃப் பெங்கால், சென்ட்ரல் பே ஆஃப் பெங்கால் கர்வ் ஆகிடும். அதனால நம்மளுக்கு புயலோட பாதிப்பு இருக்காதுன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். நெல்லூருக்கு போயிருமா? நெல்லூருக்கு போகிறது அதோட இந்த கோடை காலத்தில் இல்லை, மே 3rd வீக் வரைக்கும் புயல் சின்னங்கள் இருக்கு. மறுபடியும் சொல்றீங்க? மறுபடியும் இருக்கு. ஆமாம்மா, ஏப்ரல் 25, அதுக்கப்புறம் ஏப்ரல் 30 இந்த தேதியில் புயல் சின்னங்கள் நிச்சயமாக உண்டு. ஸோ இன்ஃபேக்ட் டு பி வெரி ப்ரிசைஸ் வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி பெரிய பாதிப்புக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஃபார்ட்நைட்லேயும் இந்த மாதிரி வந்துருக்கு நிறைய சந்தர்ப்பங்கள். மறுபடியும் ஏப்ரல் இறுதியிலையும் சென்னைக்கு ஆபத்து இருக்கா? ஏப்ரல் இறுதியிலையும் பாதிப்பு இருக்குது, மேயோட ஃபர்ஸ்ட் வீக்லேயும் பாதிப்பு இருக்குது சென்னையில். ஆமாம், சென்னையில் இதற்கு முன்பு மழை உண்டு. அதாவது பாதிப்புன்றதை விட அந்த மழையை வந்து மக்கள் ரசிப்பாங்க. இப்போ நல்ல வெயில் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு 2 நாள் மழை பெஞ்சதுன்னா அவங்க மழையை ரசிப்பாங்க. ரசிக்கக்கூடிய மழையாக இருக்கும். ஆமாம், ரசிக்கக்கூடிய மழையாக இருக்கும், காற்றும் இருக்கும். பட் அந்த புயல் போன உடனே காற்று அடங்கிடும், வெயிலோட தாக்கம் அதிகமாகும். ஓகே, இந்த இயல்புக்கு மிக அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும் சார். இப்போவே ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஜூன் முடிஞ்சு ஜூலை வரைக்கும் அந்த இது இருக்கும். மழை இல்லை, கடும் வெயில். கடும் வெயில். நம்ம மழை வந்து 2வது வாரம் வரைக்கும், மே 2வது வாரம் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், 3வது வாரம் வரைக்கும், மே 21ஆம் தேதி, மே 21ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் மழை ஆபத்து இருக்குது சென்னைக்கு. இல்லை, மாதத்தில் 2-3 மழை உண்டு, அந்த ஃபார்ட்நைட்டுக்கு உண்டு. அது டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகி கோஸ்ட்கிட்ட வந்து மழை கொடுத்துருப்பாரு, அவ்வளோதான். ஆனால் இது ஒரு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இல்லையா? இதுக்கு முதலே பல ஆண்டுகளில் நடந்திருக்கு. ஜனவரியில் மழை, மார்ச்சில் மழை, மேல மழை எல்லாமே வந்திருக்கு. சென்னையே ஏப்ரலில் மழை புயல் தாக்கின ரெக்கார்ட்லாம் இருக்குது. மேலேயும் பெரிய அளவுக்கான கனமழை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எல்லாமே வந்திருக்கு. ஆமாம், 1990 if I am correct, மே 13 நான் நினைக்கிறேன். என்னுடைய அவசரம் 9, 10, 12 தேதிகள் வெள்ளம். ஆமாம், சென்னையில் வெள்ளம். அதனால் வந்து அது ஒன்றும் இது கிடையாது. இதுதான் சொல்ல வரேன். இது உடனே குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நம்மளே ஏமாற்றிக்கூடாது. முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானம் நம்மகிட்ட இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறது. ஏன்னா தெரிந்தால் 95 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முன்னாலும் கூட மே மாதம் கடுமையான மழை பெய்தது 8-9 தேதிகளில். 96ல் ஜூன் மாதம் மிகப்பெரிய மழை, சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தது. ஆமாம், அந்த மாதிரியான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த வருஷம் அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது. வெயிலை பற்றி சொன்னீங்க, கடுமையான வெயில் இருக்குங்கிறீங்க. அது வந்து போன வருஷம் கூட சொன்ன அக்டோபர் வரைக்கும் வெயில் இருக்கணும். இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் தான் வெயில் இருக்கும். அதோடு இல்லாமல் இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் வந்து ஜூலையிலேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 2ஆம் வாரம் வரைக்கும் புயல் சின்னத்தினால மழை, சவுத் வெஸ்ட் மான்சூன் ரிலேட்டட் ரெயின்ஃபால் இருக்கும். அந்த ரெயின்ஃபால் வந்து உள் மாவட்டங்களில், மேற்கு சார்ந்த மாநிலங்களில் இயல்புக்கு அதிகமான மழை கொடுக்கும். அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் நியர் நார்மல் ரெயின்ஃபால் கொடுத்துக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம். கிட்டத்தட்ட மே மாதம் 2வது வாரம் வரைக்கும் மழை இருக்கும், முக்கியமாக தமிழ்நாடு பகுதிகளில் இருக்கும். தமிழ்நாடு, சவுத் ஆந்திரா, சவுத் கர்நாடகா, கேரளா. ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை வழக்கமாக தொடங்கும் நாள். ஆமாம், அதில் இந்த வருஷம் அப்படி வழக்கமாக தொடராது, கொஞ்சம் டிலேயாக தொடர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். எப்போ வரும்? மோஸ்ட் ப்ராபப்லி ஜூன் 4th அப்புறம் தான் செட் ஆகும். ஆனால் இது முதலே பல மாதங்கள், பல ஆண்டுகளில் 3 4 5 8 9 அந்த மாதிரி முன்னாடியும் ஆயிருக்கு. 20-25 தேதிகளில். இந்த முறை வந்து டு பி வெரி ப்ரிசைஸ் வந்து 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் செட் ஆகும். ஜூன் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் மான்சூன் செட் ஆகும். சரி, எங்கே தமிழ்நாட்டிலே இல்லை வந்து கேரளாவில் முதல்ல செட் ஆகி? கேரளா செட் ஆகும், கேரளா செட் ஆகும். இந்த முறை மழை வந்து கிழக்கு சார்ந்த மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழை கிடைக்கும். கேரளாவில் வந்து மிதமான மழை கிடைக்கும். கிழக்கு சார்ந்ததில், அதாவது நார்த் ஈஸ்டோட நல்ல மழை கிடைச்சிடும். எப்படி இந்த மழை எப்படி இருக்கும்? நீங்கள் நடுவில் சொன்னீங்க அது ஒன்று நார்மலாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நார்மல் மான்சூன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜூலை 2nd வீக்குக்கு அப்புறம் புயல் சார்ந்த சின்னங்கள்னால, அதாவது மிட் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க, ஆன்டி சைக்ளோன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னால உள் மாவட்டங்களில் நிறையா மழை கிடைக்கும். இதில் வந்து பே ஆஃப் பெங்கால்லையும் அரேபியன் சீலையும் சைமல்டேனியஸாக சைக்ளோனிக் டிப்ரெஷன்ஸ் இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் மேகமூட்டங்கள்னால மழை சார்ந்த ஈவெண்ட் நிறையா இருக்கும். எப்போ அது எந்த மாதங்கள்? ஜூலைலேருந்து ஆகஸ்ட், இது செப்டம்பர் 2nd வீக் வரைக்கும். செம மழையா தமிழ்நாட்டில்?
தமிழ்நாட்டில் மழை வந்து லேசாக தான் இருக்கும். போன அந்த சீசனுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்மளுக்கு எவ்வளோ மழை கிடைக்கணுமோ அந்த மழை ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் கிடைச்சிடும். போன வாட்டி எக்ஸஸாக கிடைச்சது, இந்த வாட்டி நியர் நார்மல் கிடைக்கும். போன தடவை இங்கே கடந்த 2025ன்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பருவமழை தான் தமிழ்நாட்டில் கொடுத்தது. வடகிழக்கு பருவமழை அதிக அளவுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி இருக்குமா தென்மேற்கு பருவமழை? தென்மேற்கு மழை கொடுக்கும் நியர். போன வாட்டி எக்ஸஸாக கொடுத்தது, இந்த வாட்டி எக்ஸஸாக கொடுக்காத நியர் நார்மல் கொடுக்கும். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்? வடகிழக்கு பருவமழைந்து இந்த ட்ரங்கேட்டட் அப்படின்வாங்க, அதாவது விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய காலங்கள். விட்டு விட்டு மழை பெய்யும். ஆமாம், அதாவது தொடர்ந்து ஒரு 10 நாள் மழை பெய்யும், அதுக்கப்புறம் மழையே இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும், திருப்பியும் ஒரு 10 நாள் மழை பெய்யும், அந்த மாதிரியாக போயிட்டே இருக்கும். அது வந்து இயல்புக்கு குறைவான மழையை உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. பட் அதே நேரத்தில் அந்த 10 நாளுக்கு நடுவில் பெய்கிற மழை இருந்து ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெருமழை இருக்கும். ஸோ அதனால் பரவலாக மழை பெய்யாமல் குறிப்பிட்ட இடங்களில் மழை பெஞ்சு ஆவரேஜில் நார்மல் ரெயின்ஃபால் அப்படின்னு ஐஎம்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஜோன் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ வட கேடிசி ரீஜன் சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஊட்டி அந்த மலை சார்ந்த இடம் கோயம்புத்தூர் அதெல்லாம் சொல்கிறோம். தென் மாவட்டங்கள் வந்து கடலூர், தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம் அது ஒரு ஜோன் சொல்கிறோம். அப்புறம் கீழே திருநெல்வேலி, கன்னியாகுமரி அதெல்லாம் அந்த 4 ஜோனாக பிரிக்கும்போது தென் மாவட்டங்களில் கொஞ்சம் குறையிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. மத்திய மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் நியர் நார்மல் கிடச்சிரும். அந்த எக்ஸஸ் ரெயின்ஃபாலை வச்சு டோட்டலாக ஆவரேஜ் பண்ணிவிட்டு நார்மல் கிடச்சிருச்சு அப்படின்வாங்க. நார்மல் வராதுன்னு சொல்கிறீங்க? நார்மல் அதாவது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்ல. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் 4 பேர் இருக்கும் ஒரு இடத்துல, 4 பேரில் ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறார், பாக்கி பேருக்கு 5,000 ரூபா டோட்டல் போட்டு எல்லாருக்குமே 40,000 ரூபாய் சம்பளத்தில் சொன்னால் நியாயமாக இருக்குமா? அந்த மாதிரியே கூடாது இல்லையா? இப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக ஜனவரிக்கு அப்புறமே இந்த மாற்றம் வந்ததற்கு என்ன காரணம்? முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 31ஆம் தேதியே வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டது அப்படின்னு நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லுது. இந்த ஆண்டு ஜனவரி பொங்கல் வரைக்கும் கூட லேசான மழை இருக்குது. முதல் வாரம் நம்மளுடைய ஜனவரி முதல் வாரம் கூட லேசான மழை, ரொம்ப பெரிய மழை இல்லை, ஆனால் ஒரு மழை தெற்கே சென்னையில் இருந்தது. ஆனால் இன்னும் கூட அதே மாதிரியான மழைக்காலம், மழையுடைய பதிவுகள் வருவதற்கு என்ன? இது காற்று மேல்மட்ட காற்று சுழற்சி இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபேவரபுளாக இந்த இயர் ஆரம்பத்தில் இருக்கும். இது போக போக ரொம்ப மேலே போகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த காற்று மழை உண்டாக்கக்கூடிய காற்றோட பாதிப்பு குறைச்சலாக போயிடும். வேறு வட மாவட்டங்களில் ஆந்திராவுக்கு, நார்த் ஆந்திராலேருந்து ஆரம்பித்து டெல்லி, யூபி அங்கெல்லாம் வந்து நல்ல மழை கிடைக்கும். ஸோ அது வந்து மேற்கு அப்புறம் இருக்கிற நிகழ்வுகள். நம்மளுக்கு அதில் வந்து இந்த தேய்பிறை காலங்கள், அதாவது சந்திரன் வந்து பௌர்ணமியிலேருந்து அமாவாசை போகிற காலகட்டத்தில் நம்மளுக்கு மழை கிடைக்கும். அது வந்து பிகாஸ் அந்த காற்று 2 விதமான காற்று சுழற்சி இருக்குது. தரை காற்றுன்னு இருக்குது, மேல்மட்ட காற்று. மேல்மட்ட காற்று நம்மளுக்கு ஃபேவரபுளாக அல்லது தரை காற்று நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற மழை நியர் நார்மலாக கிடைக்கிறதுக்கு சார்ந்தது சவுத் வெஸ்ட் மான்சூனில். பட் இந்த நிகழ்வுகள் வந்து வருஷம் மாறிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மாறிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஞாபகம் தான் நான் சொல்கிறேன். டெல்லியில் ஏர் பொல்யூஷனை பற்றி ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்தேன். 2027லேருந்து 2022லேருந்து 2027 வரைக்கும் கிராஜுவலாக பிக்கப் ஆகிட்டே இருக்கும், ப்ரொக்ரெசிவ்லி அந்த ஹையர் லெவல் போய்ட்டுருக்கும். இந்த வருஷம் கூட அந்த பொல்யூஷனால் பிரச்சனைகள் வந்தது. அது வந்து 2027க்கு அப்புறம் தான் குறையும். ஏன்னா அந்த ஜோனில் அந்த அப்பர் ஏர் சர்க்குலேஷனோட பாதிப்புகள் மிக அதிகம். அது இருக்கும்போது இந்த ஸ்மாக்ன்றது, அதாவது வெஹிக்கிள் கொடுக்குற பொல்யூஷன், இண்டஸ்ட்ரி பொல்யூஷனும் சேர்ந்துக்கிட்டு, அந்த பனிக்காலமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம சுவாசிக்கிற ஜோனில் இருக்கும்போது தான் இவங்க அதை பெரிய இதுவாக கண்டிஷனாக சொல்கிறாங்க. பட் அதை முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். அது இந்த வருஷம் நடந்தது, வர வருஷமும் நடக்க போகுது. ஸோ அது வந்து வெதர்லேயும் ஆக்ட் ஆகுது. வெதரில் ஆக்ட் ஆகும்போது அதர் பிளானட்டரி இன்ஃப்ளூயன்ஸில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கக்கூடிய அமைப்பு வந்து மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்குண்டான சிம்பிள் வந்து முன்னாடியே வரணும் இல்லையா, அதனால தான் மார்ச் 3லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். மார்ச் 3லேருந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்கேன். பட் 8லேருந்து 11 சைக்ளோன் கிராஸ் ஆகும் கொடுத்துருக்கேன். இந்த நிகழ்வு மே மாதம் 3ஆவது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி காற்றழுத்த தாழ்வு ரிலேட்டட் ரெயின்ஃபால் வந்து ஜூலை மிடில்லேருந்து ஆரம்பித்து செப்டம்பர் மிடில் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் காற்றழுத்த தாழ்நிலை ஆன்டி சைக்ளோன் சர்க்குலேஷன்ஸை ஸ்டே பண்ணி மழை கொடுக்கும். அதில் வந்து நம்மளுக்கு மழை கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு, நார்த்து தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும். மத்திய மாவட்டங்களையும் நல்ல மழை கிடைக்கும். வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரங்கேட்டட் அமைப்புன்றது வந்து இன்டர்பிளானட்டரி ஸ்ட்ரக்சர்னால நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மழை தடுப்பட்டு வரும்.
அந்த தட்டுப்பட்டு வர சீசனில் வந்து ரொம்ப வார்மாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் மிக அதிகம். அதனால் க்ளவுட் பஸ்ட் ரிலேட்டட், அப்படி இல்லைன்னா குறுகிய காலத்தில் மிக அதிகமான மழை அந்த 10 நாளில், அதாவது 1.5 மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரு 10 நாளில் பெஞ்சதுனா, இல்லை 1 மாதம் பெய்ய வேண்டியது அந்த 10 நாளில் பெஞ்சதுன்னா அது ஒரு பாதிப்பு உண்டாகும் இல்லையா. அந்த மாதிரி நிலை இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இருக்கும். நிலநடுக்கம் பற்றி சொல்கிறீங்க. இந்த சமீபத்தில் ஒரு நிலநடுக்கம் வந்து நீங்கள் ஏற்கனவே கணிச்சிருந்தீங்க. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் கடந்த ஆண்டு நீங்கள் டிசம்பரில் எங்களுக்கு கொடுத்த பேட்டி, அதுக்கு கொஞ்சம் முன்னால் கொடுத்த பேட்டி, இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு மழை இருக்கும்னு சொன்னதில் கிட்டத்தட்ட 80% மேல் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்து, கிட்டத்தட்ட அதே தேதிகளில் நடந்தது. நீங்கள் நிலநடுக்கம் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. இந்த ஆண்டு எங்கே நிலநடுக்கத்துடைய இந்த ஆண்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்து போனால் இந்த மாத கடைசியில் இந்த டு பி வெரி ப்ரைசஸ் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் செகண்ட் வீக் வரைக்கும் இருக்க பீரியடில் வந்து நம்மளுடைய பூமத்திய ரேகை ஒட்டிய ஏரியாவில் நிலநடுக்கங்கள் இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. அது நம்மளை பாதிக்காது. மோர் டுவர்ட்ஸ் த ஈஸ்டர்ன் ஜோன், அதாவது இந்தோனேஷியா, மலேசியா, அந்த மலேசியாவோட இந்தோனேஷியா ஜோனில் தான் ஜாஸ்தி பாதிப்பு இருக்கும். பட் நம்ம அந்த அதிர்வுகள் உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா வரைக்கும் உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. பட் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் மிக கம்மி. பக்கத்தில் வேறு எந்த நாடுகளில் வரக்கூடிய வாய்ப்பு? இந்தோனேஷியா தான் மெயினாக. ஏன்னா இந்தோனேஷியா ஆல்ரெடி ஃபால்ட் லைன் இருக்குது, லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அங்கே போயிட்டுருக்கு. அதனால் இந்தோனேஷியா தான் மெயினாக. பாக்கி வந்து யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட் இருக்குது. ஏற்கனவே சொன்ன பக்கம் அங்கேயும் நடந்துகிட்ருக்கு. யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட் இருக்காது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கம் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த வருஷம் கிடையாது. இனிமேல் 2027 தான் ஒரு பெரிய சைக்கிள் ஆரம்பிக்குது. பெரிய சைக்கிள் திருப்பியும் ஒரு சைக்கிள் ஆரம்பிக்குது. சைக்கிள் ஆரம்பிக்கும்னா அதுதான் இன்டர்பிளானட் சைக்கிள் வந்து எப்போவுமே ஒரு பர்டிகுலர் அமைப்பில் தான் ஆரம்பிக்கும். அந்த அமைப்பு ஆரம்பிக்கிறது வந்து 2027 டு பி வெரி ப்ரிசைஸ் வந்து மார்ச் செகண்ட் வீக்கில் நம்ம ஆரம்பிக்குது. அது வந்து இட் இஸ் கோயிங் டு ஹாவ் ஒரு 6.5 months சைக்கிள். அது பீக்கு. அதுக்கப்புறம் வந்து அது ஃபேட் அவுட் ஆகும்போது கிராஜுவலாக குறைஞ்சி போகும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுக்கான இல்லை, இந்த இடம் பூகம்பத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த தமிழ்நாட்டை என்றே ஒரு நாள் ஒரு நிலநடுக்கம் இல்லை அது இப்போதைக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பூகம்ப பாதிப்புன்றது கோஸ்டல் ஜோனில் தான் வரும். இது அதுவும் சுனாமி ரிலேட்டட் தான் வந்ததாக ஹிஸ்ட்ரியே இருக்குது. பூம்புகார் நகரம் அழிஞ்சாலேருந்து எல்லாத்துமே ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்மளுக்கே 2004 வந்தது அந்த December 26. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் வந்து ஒன்ஸ் இன் செஞ்சுரி அந்த மாதிரி தான். அதுக்குண்டான அமைப்பு வந்து நிறைய மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் வரும். இப்போ வந்து 7 கிரகங்கள் ஒரே கட்டத்தில் சேர்கிறது அப்படின்றாங்க. அது வந்து இட் இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. இந்த பர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக பார்க்கும்போது தான் அதோட பாதிப்பு நம்மளுக்கு இருக்குமா. ஸ்ட்ரைட் லைன் வரனால பாதிப்பு கிடையாது. தமிழ்நாடு நிலநடுக்க பாதிப்பிலிருந்து தப்பித்த அல்லது நிலநடுக்க பாதிப்பு இல்லாத ஒரு பகுதியா சென்னை அது மாதிரியான ஒரு பகுதியா? ஆமாம், நம்மளோட இது வந்து நம்ம ரொம்ப சாலிட் ராக் ஃபேஸில் இருந்துகிட்ருக்கோம். அந்த ராக்கில் இருக்கிற லூஸ் செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் தான் கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஜோனில் 1950s வந்து எர்த்குவேக் வந்ததுக்கு ஒன்று சாத்திக்கும். பட் அது கூட பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டிஸ் வந்து கம்மி, அதனால் பாதிப்பு வந்தது தவிர இன்றைக்கி அந்த நாலேஜ் வந்ததுனால இனிமேலேருந்து ஒரு 5, 5.5, 6க்கு மேலே வந்தால் கூட தாங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. இன்னும் அடுத்து இத்தனை ஆண்டுகளுக்கு நிலநடுக்கம் வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அது சொல்ல முடியாது சார். அது வந்து உட்காந்து ஒர்க் பண்ணணும். அதான் சொன்னேன், இது வந்து ஒரு சிஸ்டம் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 3000 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிடலாம். பண்ண மாட்டேன்றாங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஐஐடி சென்னை வந்து ஃபினிஷ் யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இது பண்ணிருக்காங்க. அட்மாஸ்ஃபியரில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வச்சு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் வெதர் இதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு வாட் இஸ் த ஃபால் பேக் டேட்டா தி ஹேவ் அது தெரியல. ஹவு தே ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் இட், ஹவு தே ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் தெரில. வெரஸ் வி ஹேவ் அ ஹேண்ட் கையில் ப்ரூவான ஒரு சயின்ஸ் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு தான் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அநேகமாக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கூட உங்களுக்கு உங்களுடைய ஆய்வு குறித்து அரசினுடைய பார்வை மேலும் விரிவாக பதியும் என்று நம்புகிறேன். இல்லை, எனக்கு அந்த நான் என்ன சொன்னேன், எனக்கு பைசா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 22லேருந்து 2ஆம் தேதி மழைன்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா அகாடமியால் வந்து நான் போட்டதுக்கு அவங்க டேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஐ கேனாட் கோ அண்ட் சேஞ்ச் மை ஃபோர்காஸ்ட். இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஃபுல்லாக நடந்திருக்கு. 2018 கஜா இருக்குது, நிறைய 2015 ஃப்ளட்டு, 23 ஃப்ளட்டு வரிசையாக சொல்லிட்டு போகலாம். பட் இது நான் எனக்கு சும்மா ட்ரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்க தவிர இட் ஹாஸ் டு பி டேக்கன் டு த ஹையர் லெவல்ன்றது என்னுடைய ரிக்வஸ்ட். அரசு கவனிக்க வேண்டும் நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்தில் உரிமையாக திரு ராமச்சந்திரன், மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ்.
GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional couriers. Reach us to reach them.